இருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப பயமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நீங்கள் வரப்போகுது, நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் ஆஃப் கேம்பஸில் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறீங்கனாலும் நான் சொல்ல போகிற இந்த 5 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா என்னோட லைஃப்பில் நான் காலேஜ் படிக்கிற டைமில் இதுதான் ஃபாலோ பண்ணேன். நான் என்னோட காலேஜ் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, என்னோட ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே நான் இதான் சஜஸ்டும் பண்ணுறேன். இந்த 5 டிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமும் கிடையாது, ரொம்ப ரொம்ப குவிக் அண்ட் ஈஸி டிப்ஸ் தான். So please get into video. I am Ramya. I am working software in top tech company. So இந்த 5 tips நான் சொல்ல போற 5 tips வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ நீங்க ஈஸியாகவும் இன்டர்வியூ கிராக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ ஆப்டிடியூட வந்து நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. எந்த கம்பெனி வேணா போங்க. பிகாஸ் நீங்க ஒண்ணுமே இல்லை, என்னோட பிளேலிஸ்ட்லேயே போட்டு நீங்கள் வந்து எல்லாரோட இன்டர்வியூ ப்ராசஸ் பாருங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபோசிஸ்க்கு போட்டிருக்கேன், காக்னிசன்ட் போட்டிருக்கேன், ஜோஹோக்கு போட்டிருக்கேன், எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஆப்டிடியூட் 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 இல்லாமல் நீங்கள் ஒரு ரவுண்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போகவே முடியாது. ஸோ ஆப்டிடியூட்ல வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்னா குவான்டிடேட்டிவ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், லாஜிக்கல், வேர்பல் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆப்டிடியூடுக்கு நீங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுத்தே ஆகணும். சும்மா வந்து நாளைக்கு இன்டர்வியூ நடக்குது, இன்னைக்கு நைட்டு என்னென்ன டாபிக் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதும், நீங்கள் வந்து ஒன் வீக் தான் இருக்குது, ஜஸ்ட் இந்த குட்டி குட்டி கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போகுன்றதும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏப்ரல் மேல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 or 2 months ஆஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஆப்டிடியூட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் எவ்வளோ நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமை தயவு செஞ்சு நீங்கள் ஆப்டிடியூட்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆப்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே அட்டன் பண்ண முடியும். அந்த ரவுண்ட் இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை ஷோகேஸே பண்ண முடியாது. ஏன்னா அங்கேயே நீங்கள் வந்து எலிமினேட்டும் ஆகிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன், வாவ் வீடியோஸ். அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியர் பண்ணோடனே டெக்னிக்கல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் உட்காரும் போது ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டினை கேன் யூ ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். அதில் போய் தப்பு விட்டோம் திக்கணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது கொஸ்டின் லீக் ஆன மாதிரி ஆப்வியஸாக செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்க போகிறாங்கன்ற ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க டேரெக்டாக போய் அட்டென்ட் பண்ணுன்றது கரெக்டான விஷயமா இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் அதுக்கு ஒரு நோட் அண்ட் பென் ஆர் ஒரு நோட் பேடில் இதில் வேணால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி வைக்கணும். நான் என்னை பற்றி என்ன சொல்ல போகிறேன், என்னோட ஸ்கில்ஸ் என்ன, என்னோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, நான் வந்து என்னென்ன என்னோட பேக்ரவுண்ட் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு செல்ஃப் ரிடக்ஷன்ல ப்ரீஃபாக எழுதி வச்சிடணும். அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூ கிட்ட டேரக்டாக சொல்லணும். அதில் வந்து ஃபில்லர்ஸ்லாம் ஆட் பண்ணுறதா ஃபில்லர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்னடா ஒரு செல்ஃப் ரிடக்ஷன் கூட சொல்ல தெரியல அப்படின்னா நீ எப்படிப்பா வந்து ஒரு காலில் வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டலாம் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுவா அப்படின்ற அளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா பி ப்ரெசன்டபிள். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா அப்படியே பயங்கர ஸ்வெட் ஆகிட்டு இப்படி குளிச்சுட்டு நின்னீங்க அப்படின்னா பார்க்க அழகாக இருக்குமா? அதே மாதிரி ரொம்ப கசங்கின ஷர்ட் போட்டு கசங்கின சுடிதார் போட்டுறீங்க, அதுவுமே பார்க்க அழகாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஷர்ட் சுடிதார் நீங்கள் எல்லாமே வந்து என்ன அன்னைக்கு போட்டு போகிறீங்களோ அதை அயன் பண்ணி போட்டு போகணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு பெரிய பியர்ட்லாம் வச்சிருக்கீங்க அந்த மாதிரினா நீங்கள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் ஷேப் பண்ண தேவையில்லை, பட் ட்ரிம் பண்ணிட்டு போங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஹேர்ல வந்து அப்படியே வந்து தலையை குப்பை மாதிரி போயிடாதீங்க, கொஞ்சம் அழகாக வந்து நல்லா இது பண்ணிட்டு போங்க. ப்ளஸ் வந்து அதாவது ஒரு கேச்சர் கூட போட்டு போகலாம் ஓப்பன் ஹேர் போகிறதுக்கு, அதுவுமே வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல்ஸில் போங்க, இன் பண்ணிட்டு போங்க, ஷூஸ் போட்டு போங்க ப்ராப்பராக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நல்லா பார்த்துக்கோங்க. பர்ஃப்யூம் அடிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃப்யூம் அடிச்சிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த ரூம்குள்ளே என்ட்ரானோடனே குப்பனா யூ என்னடா அவ்வளோ ஸ்ட்ராங் பர்ஃப்யூமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகும். ரொம்ப மைல்டான பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போங்க. அண்ட் ஆல்சோ கையில் ஹேண்ட் கர்ச்சிப் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு நார்மலாகவே வந்து பதட்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக நர்வஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் கர்ச்சிப் வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பி கான்ஃபிடென்ட், சிட் ப்ராப்பர்லி, ஹாவ் அ பிளசன்ட் ஃபேஸ். இதெல்லாமே வந்து ரொம்ப அழகு சேர்க்கும். நீங்கள் வந்து ஒரு அந்த இடத்த வந்து ஒரு ரெப்ரசென்ட் பண்ணும்பொழுது ஸோ நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க இல்லையா ஒரு இன்டர்வியூ கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை, இதெல்லாம் ரொம்ப கூலாக ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட எரர் ஃப்ரீ ரெஸ்யூம். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணா அதை அப்படியே காப்பி பண்ணி நான் எழுதிட்டேன் அப்படின்னா அவனோட கெரியருக்கும் என் கெரியருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் நீங்கள் எழுதணும். தெரியாத விஷயத்தை தயவு செஞ்சு எழுதாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை எழுதி இன்டர்வியூட்ட கொடுத்து இதெல்லாம் எனக்கு கேளுப்பா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூமில் வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணா
உங்களுக்கு 5 விஷயத்துல 2 விஷயம் தெரியுது, 2 விஷயம் மட்டும் போடுங்க, அதை மட்டும் கேட்பாங்க. இந்த 10 விஷயத்த போட்டு வச்சு தெரியாத மாதிரி உளறதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா நீங்க ஒரு ஃப்ரெஷர் தானே, உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பலாம் ஹையா இருக்காது. ஓரளவுக்கு ஓகே இவனை வச்சு நான் வேலை வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் கொடுத்தா போதும், ஈஸியா அவங்க எடுத்துருவாங்க. ஸோ ரெஸ்யூம்ல வந்து எரர் எல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு நார்மலா ஃபர்ஸ்ட் கெரியர்ன்றதுக்கு கேரியர் அல்லது கொரியர்லாம் நீங்க போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ரெஸ்யூம் பண்ணக்கப்புறம் எல்லாமே வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு அந்த மாதிரிலாம் நல்லா பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே தப்பு வந்துச்சுன்னா அது ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த வொர்ஸ்ட். ஸோ நான் வந்து இது நெகட்டிவா சொல்லி நினைக்க வேண்டாம். எல்லா இன்டர்வியூமே நமக்கான இன்டர்வியூவா இருக்காது, எல்லா நாளுமே நமக்கான நாளா இருக்காது. அப்படியே அந்த விஷயங்கள் கை மீறி போகும்பொழுது அதுக்கு ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ண பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஐயோ இந்த இன்டர்வியூ போச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அப்செட் ஆகாதீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு இன்டர்வியூ போச்சு நெக்ஸ்ட் இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ போச்சு நெக்ஸ்ட் இன்டர்வியூ, லைஃப் கோஸ் ஆன். நீங்க வந்து மூவ் பண்ணியே ஆகணும். அதே இடத்துல ஸ்டக் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களே தான் நீங்க கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும், அது உங்களோட சரௌண்டிங்ஸும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. வாஸ்டா இருந்தாலும் பெஸ்டா இருந்தாலும் எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், அது நீங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நம்மளோட வீடியோ நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 விஷயங்கள் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது போக நீங்க என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீங்க நாளைக்கு இன்டர்வியூ அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து ஒரு குட் ஸ்லீப் இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல தூக்கம் தான் ஒருத்தவங்களை நல்ல கான்ஃபிடென்ட்டா கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க, நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கணும்னு சொல்றாங்க, ஃபேஸும் அழகா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் விஷயம் வந்து கையில ஸ்நாக்ஸ் ஆர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பா வச்சுக்கோங்க. நீங்க இன்டர்வியூ போகும்போது மேபி லேட் ஆகலாம், உங்களுக்கு 12 o'clock ஸ்கெடியூல் பண்ணிருக்கலாம், திடீர்னு இல்ல லேட் ஆயிடும், நீங்க வந்து 1 or 2 வரைக்கும் வெயிட் பண்ணுன்ற மாதிரி இருக்கலாம். அவங்க லஞ்ச் போயிருப்பாங்க, பட் நீங்க லஞ்ச் போயிருக்க முடியாது. ஸோ அப்ப நீங்க சாப்பிட்றதுக்கும் ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க, அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹேண்ட் கர்ச்சீப் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோன்னு ப்ராப்பரா சொல்லிடுங்க. இல்ல உங்களுக்கு அதுல கொஞ்சம் ஐடியா இருக்கு அப்படின்னா ஐ திங்க்னு சொல்லி விஷயத்த சொல்லுங்க. பட் தெரியாத ஒரு விஷயத்துக்கு பெருசா பேச வேண்டாம். அது வந்து ஆப்வியஸா தெரிஞ்சு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேசி வந்து நீங்க வந்து அவங்க அந்த ஒரு நீங்க சொல்லக்கூடிய ஒரு டேர்மை பிடிச்சிட்டு அந்த டேர்ம்ல கொஸ்டினா கேட்டுட்டு இருப்பாங்க, உங்களோட டோட்டல் இன்டர்வியூவே கொலாப்ஸ் ஆயிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு தெரியலன்னு சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நாட் ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர், யாருக்குமே எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா இட்ஸ் ஓகே, நீங்க வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரம்யாவை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து பயங்கர மோட்டிவேஷன் கொடுக்கும் நிறைய வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இது யாருக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தோடுதோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.